தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அடனி தங்க கட்சி சித்த குச்சி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். திரு குமரன் அவர்களின் பறை உங்களை மகிழ்ப்பதற்காக ஒரு வெல்கம் பறை நடக்கவிருக்கிறது. அனைவரும் அமர்ந்திருந்து நாம் அதை கண்டு ரசிப்போம். இன்னொரு தடவை கை கட்டுங்க எல்லாருக்கும். குழந்தைகள் யோகிதா, ஹரிஷ், மகிழினி இல்ல ஷார் மகிழினி தான் இருக்கிறா. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, ஆரம்பிடா. நீராடும் கடலொழித்த நியமந்த கேயொழுகும் சீராடும் அதனமன திகழ்பலன கந்தமிடில் தெக்கனமும் மைசிறந்த திராவிடன் திருநாகும் தக்க சிறர் திரை நுலரும் தனித்தவரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அழைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்வரத்த இருந்த பெரும் தமிழழகே தமிழழகே உன் சீரிழமை செய்ய சிறந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் முன் வந்தார்களே அப்படின்னு அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்றேன். மகிழினி அலபாமா அனைவரும் வரவேற்கிறது. அலபாமா தமிழ் பள்ளியில் 2ஆம் நிலையில் படிக்கிறேன். நான் இன்று சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேசப் போகிறேன். எது தனியும் இந்த சுதந்திர தாகம் தனியொரு வழக்கு ஒளிவில்லையில் ஜகத்தினை அழைத்திடவும் மற்ற பாணி அவர் நம் மீசக்கார கவிஞர். சுதந்திர போராட்டத்தில் தன் பேனாவை ஆயுதமாக்கி வெள்ளையனை வெளியேற செய்த நம் மகாகவி பாரதி. சுதந்திரம் வாழ்வதற்கு முன்பே ஆடுவோமே பாடுவோமே இந்த ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடி வைத்தவர். கவி வாக்கு பொய்ப்பதில்லை. பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நமக்கு விதைத்தவர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சகட்டு நாடகம் அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சச்சமாக எண்ணி நம்மை பூர்ண செய்வதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பற்றி வாங்கி ஒன்றும் தாக்கி அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சக்கட்டு பெண்ணெல்லாம் இறக்கி நின்ற போதியும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சி மீது வான் இடிந்து நின்ற போதியும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம். நான் விஷயம் பற்றி பேச போறேன். தமிழுக்கு அமுதென்ற பேர். அந்த தமிழ் தமிழங்கள் ஒயிடுக்கனே அப்படின்னா என்ன? தமிழ் ஒரு இனிப்பான
பாரதிதாசன் சொல்றாரு. தமிழ் ஒரு செம்மொழி. செம்மொழினா என்ன? செம்மொழினா 1000 ஆண்டுகள் பழமையான மொழி. ஆனால் தமிழ் 4000 ஆண்டுகள் பழமையான மொழி. அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இப்படிப்பட்ட தமிழ் மொழி பிறந்த நம்ம தமிழ் மொழியில் காவேரி, வைகை, தாமிரபரணி ஆறுகள் ஓடுது. இந்த ஆறுகள் ஓடுறதுல ஆர்கியாலஜிஸ்ட் பழைய நாகரீகங்கள் கண்டுபிடிச்சு இருக்காங்க. நாகரீகம்னா என்ன? நாகரீகம்னா என்ன? நம்ம முன்னாடி எப்படி வீடு கட்டினாங்க, இது எல்லாம் நாகரீகம் தான். நமக்கு எல்லாம் பிரமிட்ஸ் தெரியும் இல்லையா? 4000 வருஷம் முன்னாடி பிரமிட்ஸ் கட்டும்போது அவங்க கிட்ட இரும்பு இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்கள் கிட்ட இரும்பு இருந்துச்சு. மலையாளம் பாறையில் இருந்துச்சு, சிவகலையில் இருந்துச்சு, ஆரச்சநல்லூரில் இருந்துச்சு. கொற்கை அதில் இரும்பு பாத்திரங்கள் கப்பலை ஏற்றி சைனாக்கு அனுப்பி இருக்காங்க. முதலாளி பண்படுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நன்றி, வணக்கம். மைவானன் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் தெரியாட்டி அவர் தான் உண்மையான ஹீரோன்னு சொல்லக்கூடிய அந்த திரை கதாநாயகன் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் உண்மையான கதாநாயகன் ஜல்லிக்கட்டு காளை அவர் தான். அலபாமா, குறிப்பா பர்மிங்ஹாம், ரைட்? அதுல ஹூவர் இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் சங்க உறுப்பினர் அத்தனை பேருக்கும், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள், குழந்தைகள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழக காவல்துறையின் சார்பாக எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல்ல நான் தெரியப்படுத்துகிறேன். குறிப்பா இந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மிஸ்டர் சார்லஸ், செக்ரட்டரி மிஸ்டர் வினோத் and Anthony, great man Anthony, Satish, Bhaskaran, here, Bhaskaran, Kumaran, பறையினுடைய தலைவர், அதே போல லாவண்யா பறை அணியில் இருக்கீங்க, தமிழ் பாசனையில் இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். டாக்டர் மணிவண்ணன் அருமையான தமிழ் நடையில பேசுறாங்க, சூப்பர் அட்டகாசமா பேசுறீங்க. மீனா இருக்காங்களான்னு தெரியல, குட், வணக்கம்மா. அதே போல மிஸ்டர் சிவம்
எத்தனை டேலண்ட் ஒழுங்கிருக்கீங்க எனக்கு தெரியல. கூடவே இருந்தாரு, டக்குனு ஒரு லிரிக் எழுதி மியூசிக் போட்டு அது என்னன்னா இளையராஜா, ரகுமான், யுவன் சங்கர் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு உண்மையிலேயே அது சொன்ன மாதிரி நான் மெயின் சப்ஜெக்ட் உள்ள வரும்போது பேசுறேன். அது யூனிக் இன் மெனி வேஸ். எங்களுடைய பேருக்கெல்லாம் வந்து ராசி நட்சத்திரம் தான் பார்த்துருக்கோம். பாட்டு பார்த்ததில்ல, கேட்டதில்ல. ரொம்பவே நெஞ்சிலுக்கு செஞ்சிட்டீங்க, மகிழ்ச்சி. அண்ட் தென் மிஸ்டர் ராமநாதன், இவங்களுக்கெல்லாம் பேர் சொல்லுங்க, மற்றவங்களாம் எங்க நெஞ்சமெல்லாம் நீங்க நிறைஞ்சிருக்கிறீங்க. அதனால அத்தனை பேருக்கு என்னுடைய மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள், வாழ்த்துகள், பாராட்டுகள். அதே போல டாக்டர் ராஜசேகர் அவர்கள், முதல்வர் இல்லையா தமிழ் பள்ளிக்கு, அத்தனை பேருக்கு நன்றி. உண்மையிலேயே ஃப்ரம் த வெரி பிகினிங் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்டார்ட் மியூசிக் சொல்லுவாங்க இல்லையா, சூரியன் படத்துல வர மாதிரி ஸ்டார்ட் மியூசிக் போட்டு இங்க அழைச்சிட்டு வந்த ஒரு விதமே மிக அற்புதங்க. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு கனவு தேசம். இட் இஸ் வெரி ட்ரூ, வி மஸ்ட் அட்மிட். அந்த கனவு தேசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு 150 கோடியில இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அத்தனை பேருக்கு வாய்ப்பு இல்லை. தமிழக காவல்துறையில எங்களை போன்ற அதிகாரிகளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி வரும் பொழுது இங்க என்னதான் காவல்துறை அதிகாரிகளா அங்க இருந்தாலும் வெளிநாட்டுல வரும்போது நம்ம சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காமனர், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆக்சஸ் என்ன பண்றதே தெரியும். எத்தனை கூகுள் கொடுத்தாலும் இந்த ஊர்ல நாம போக முடியாதுப்பா, அந்த மாதிரி இருக்கு. அது காரணம் என்னன்னா நம்ம வந்து எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க எது எடுத்தாலும் ஒரு 100 மைல்ஸ் போக வேண்டி இருக்கு. எதுக்கு ஒரு சாப்பாடு போட்டா கூட ஒரு எக்ஸிட் எடுக்க வேண்டி இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல கூகுள் கூட இருந்த இன்னொரு கூகுள் நண்பர்களா நீங்க எங்களுக்கு கூடயே கூகுள்லயே தேடினா கூட அப்படி ஒரு நட்பு கிடைக்காது, அப்படி ஒரு பாசமும் பரிவும் கிடைக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மிகுந்த நன்றி. நான் மார்ச் 1 எங்களுக்கு உண்டு ஒரு செரிமோனியஸ் அக்கேஷன். அது ஒவ்வொரு கண்ட்ரியா பரேட் பண்ணும் பொழுது இதுல பிரேசில் இருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பிரேசில் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி ஒரு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஸ்டைல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ வரும்போது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்க ஒரு பறையை தூக்கிட்டு வந்திருந்தா அடிச்சிருக்கலாமா, கூட்டு அடிச்சிருக்கலாமா அப்படின்னு நினைச்சேன். சத்தியமா இந்த வெல்கம் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு டீம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஒரு பறை எடுத்து ஒரு கலைக்கில கொட்டடிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அட்டகாசமா இருக்கு. அது பண்ணவே ஆட்ட ஆட ஆரம்பிச்சிருமா. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணேன். எஸ், வாய்ப்பு இருந்துன்னா டெஃபினட்டா டீம் எடுத்துட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு நேர்த்தியாக மிக அற்புதமான ஒரு வாத்தியார் கிடைச்சிருக்காங்க, ஒரு வாத்தி கிடைச்சிருக்காங்க. வாத்தி கம்மிங் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தீங்க. அந்த குழந்தைகளுடைய மழலை பேச்சு தமிழ் கேட்பதே இனிது, அந்த இதுல இங்க கேட்பது அரிது. அதை ரொம்ப சகஜமா பேசின மழலை செல்வங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நவீனுடைய மழலை சான்ஸே இல்லை. பெற்றோர்கள் சூப்பர்மா, ரொம்ப அற்புதம். என்னன்னா இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒரு பண்பாடு கலாச்சாரத்தோடு ஒரு பின்னி பிணைந்தது. நம்ம உள்ளூர்ல கூட இல்லாத அளவுக்கு வெளிநாடுல வந்து இங்க அனைவரும் வந்து எங்களுக்கான ஒரு நேரத்தை, நான் வரும்போது நண்பர்கிட்ட சொல்லி மிஸ்டர் வினோத் கிட்டையும் மிஸ்டர் ரவி கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். மான்காமெடி போயிட்டு வரும்பொழுது இங்க சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்ட் அப்படிங்கிறது இங்க ரியலா வந்து they mean a lot. இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறதுக்கு பிகாஸ் ஆல் த 5 days நீ எல்லாம் கடுமையா உழைப்பாங்க. அந்த ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னாலே ஒரு வீக்கெண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. வீக்கெண்ட்ல வந்து அடுத்த வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்தாலே பெரியதா பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல எங்களுக்கான உங்க சண்டேவை ஒதுக்கி எங்களுக்கான நாளாக மாற்றியதுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றி. நான் நிறைய யூஎஸ் மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய பேட்ரியாட்டிசம், இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். நம்ம எந்த விஷயத்துல நல்லது இருந்தாலும் அதை we must get inspired out of it, right?
ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய உண்டு. இங்கே பேட்ரியாட்டிசம், இங்கே இருக்கிற ஆர்மி, இங்கே இருக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இங்கே இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், இது எல்லாம் பார்த்து ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் படுவேன். இந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசையும் பேராசையும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. உங்களால் நாங்கள் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கோம், நிறைய இன்ஸ்பயர் ஆகி ஹவு டு ட்ரீட் பீப்புள் அப்படிங்கிறது நீங்கள் யூ செட் அன் எக்ஸாம்பிள். இந்த அமெரிக்காவை பற்றி நிறைய படிச்சதுல அலபாமா கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. யூ ஆர் பிளஸ்ட் வித் சோ மச் ஆஃப் நேச்சுரல் ஜியோகிராபிக்கல் செட்டிங்ஸ். லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் கிரீனரி. அதுலேயும் ஹூவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா லிட்டரலி யூ ஆர் கவர்ட் அண்டர் ட்ரீஸ். யூஆர் ஆல் லைக் நெஸ்டில் நெஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் மாதிரி தான். எங்க பார்த்தாலும் மரங்களா இருக்கு. அதுக்கு கூட தான் அதுக்கு உள்ளாரதான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய மனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சோர்வை, பிரச்சனைகளை நேச்சுரலாவே வெளியே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மிஸ்டர் ரவி அண்ட் வினோத் ஒரு 2 நாளா என் கூட அக்காம்படி பண்ணிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு ஹன்ஸ்வில்ல போனோம், இன்னைக்கு எதுக்கு போனோம், மான்காமரி போனோம். பிகாஸ் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியருடைய இந்த சைட் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் லிபர்ட்டி, அந்த ஈக்குவாலிட்டிக்கான ஒரு பிளேஸ் அது. அந்த பிளேஸ் போயிட்டு வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், நான் ரூம்ல இருந்திருந்தோம்னா எனக்கு ஒரு மாதிரி நாளைக்கு காம்படிஷன் இருக்கு, அந்த காம்படிஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த காம்படிஷன் ஸ்ட்ரெஸ் வந்து வெளியே வர்றதுக்கு அப்படியே வெளியே அங்கிருந்து போயிட்டு வரும்போது அப்படியே இளையராஜாவை கூட்டிகிட்டே வந்தோம். அப்படியே அவருடைய பாடலை கற்றுக்கிட்டே வந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது, இங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டை பார்க்கும்போது, உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மனக்கவலைகள், இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வெண்ட் அவுட் ஆயிடுச்சு. அதே போல் இந்த சாங் ப்ளே பண்ணீங்களா, கூஸ் பம்ப்ஸ். அதே போல குழந்தைகள் பேசுறது, கேக் வெட்டினது, இவங்கெல்லாம் காத்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஓடுவோம், உங்களுக்காக வெல்வோம், நிச்சயமாக winning medals we dedicate to all the people here. அந்த பிறகு ஒரே ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா, டெய்லி சாப்பாடு போட்டு அடிச்சுக்கிட்டே டெய்லி பிரியாணியா போட்டா ஓட வந்த மாதிரி உடம்பு ஏற்றுறதுக்காக வந்தோம்னா எங்களுக்கே டவுட். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ட்ரில் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஓவர்வெல் அவ்வளோ ஃபுட்டு ஐட்டம்ஸ். மதியம் இன்னைக்கு பிரியாணி. காலையிலே சொல்லி ரகுட்ட சொன்ன இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஏப்பா இங்கே வந்திருக்கான் அளவோட சாப்பிட்டு நாளைக்கு போடணும், சும்மா கிடைக்கிற சிக்கன் மட்டன் போட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமான ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு விஷயம் நம்முடைய தமிழர்களுடைய ஃபுட்டு. நேற்றுக்கு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். சாம்பார் ரசம் தான் வந்து நினைச்சு நம்ம ரசத்தெல்லாம் எடுத்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சுட்டாங்க. மறுபடியுமா ஐ டேக் லாட் ஆஃப் யுவர் டைம். பரவாயில்ல, இருந்தாலும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் எப்போ அலபாமா வந்து உங்களெல்லாம் சந்தித்து உங்களெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல. நம்ம தமிழக காவல்துறை வந்து ஒரு தொன்மை வாய்ந்த காவல்துறை. தமிழகம் தமிழ் எப்படி தொன்மை வாய்ந்த மொழியோ அதே போல தமிழக காவல்துறையும் earliest one of the earliest police force in the entire world. And the state police la இந்தியாவிலே one of the leading force in many ways. அதிகப்படியான துறைகள்ல ஒரு முதன்மையான துறையாக இருப்பது வந்து தமிழக காவல்துறை. அந்த காவல்துறையில நாங்களாம் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்படி இருந்து இங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு தமிழனாய் ஒரு இந்தியனாய் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தமிழர்களாய் இந்தியர்களாய் ஒன்றிணைந்து எங்களை வரவழைத்து அத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து எங்களுக்கு கூகுள் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணி ஒரு தோழனாக கைப்பிடித்து அழைத்து சென்று எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
நீங்கள் பண்ணிருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டவராக நிச்சயமாக இருப்போம். இந்த நினைவுகள் நிச்சயமாக வாழ்க்கையில் சொன்ன மாதிரி மறக்கவே முடியாது. மறக்கவும் முடியாது, உங்களுடைய அன்பை மறக்கவும் முடியாது. அந்த நினைவுகளோடு நிச்சயமாக நாங்கள் வந்து நாளை முதல் ஒரு 6 நாள் நாங்கள் வந்து போட்டியில் பங்கேற்போம். நிச்சயமாக அந்த நாளில் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. வாங்க, பாருங்க, சந்தோஷம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காவல்துறையின் சார்பாக, தமிழர்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. அனைத்து குழந்தைகளுக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய சங்க உறுப்பினர்கள், அலபாமா தமிழ் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வளமோடும் நலமோடும் சிறப்போடும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இந்த இயற்கையை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.